அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ChandruCivil யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோகேட் பிளாக் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் பிளாக்ல. அது எக்ஸ்டர்னலாக எப்படி டவுன்லோட் பண்ணி அந்த பர்டிகுலர் பிளாக் ஃபைலை நம்ம ஆட்டோகேடில் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்துருவோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருவீங்க. இப்போ இந்த பர்டிகுலர்லி ஆட்டோடெஸ்கில் ஆட்டோகேடுக்குள்ளே இருக்கிற பிளாக்கை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை எப்படி இன்செர்ட் பண்ணலாம், அதை எப்படி எடிட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படி கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக்ன்றது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு விஷயத்தை மறுபடியும் ஓகேங்களா கண்டினியூஸாக யூஸ் பண்ண போகிறோம். அந்த விஷயன்றது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற டிராயிங் டூல்ஸை வச்சு நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். ஓகேங்களா, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 120 லைன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 லைன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு பாலி லைனாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா வச்சிருப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறதுக்காக எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த பர்டிகுலர் பிளாக். ஓகேங்களா, ஸோ இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா இங்கே இன்செட்டில் இருக்கும். ஸோ பிளாக் பேனலில் இங்கே தனியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது 21. ஓகேங்களா, ஸோ நீங்கள் 16, 17 எந்த மாடல் எடுத்தாலும் உங்களுக்கு தனி இந்த பிளாக்ன்றது பார்த்தீங்கன்னா இன்செட்டில் இருக்கும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்செட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிளாக் இன்செட்டிங் இருக்கும். ஓகேங்களா, சரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கிரியேஷன் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். சரி, இதில் டிஃபால்ட்டாக ஒரு சில பிளாக்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl+3. இது டூல் பெலட்டட்னு சொல்லுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிபி என்டர் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ இதில் எக்கச்சக்கமானது இங்கே சைடில் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடலிங் இருக்கும். மாடலிங்கில் உங்களுக்கு 3D ஷேப்ஸஸ், ஓகே, இன்க்ளூடிங் 3D ஷேப்ஸஸோடவே இருக்கும். ஓகே, இது நீங்கள் டிஃபால்ட் 3D வியூவில் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ஹோம் பட்டன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் 3D வரும். இந்த மாதிரி ஃப்ரெஸ்டர் பிரமிட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேட் பண்ணிக்கலாம். ஸோ கோன் கூட இருக்குது. ஸோ ஃப்ரெஸ்டர் கோன், இன்னர் அண்ட் அவுட்டர் டயாமீட்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஸ்டர் கோன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே போல் ஜியாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்ட்டு நம்ம பேரல் லைன்ஸ் வரையணும், டேஞ்சன் லைன்ஸ் வரையணும், பர்பெண்டிகுலர் லைன்ஸ் வரையணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ்லேயே நீங்கள் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனடேஷன் அண்ட் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இம்பீரியல் சாம்பிள்ஸ் சொல்லிட்டு ஸோ இது கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கிடெக்சர். ஸோ சிவில் இன்ஜினியரிங் ஃபுல்லாகவே நீங்கள் ஆர்கிடெக்சர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் இம்பீரியலாக யூனிட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மெட்ரிக் யூனிட்ஸ். ஸோ இம்பீரியலாக ஃபீட் இன் இன்ச்சஸ், ஸோ மெட்ரிக்னா எம்எம்ஆர் சென்டிமீட்டர் எது வேணா இருக்கலாம். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பர்டிகுலர்லி இந்த டோர் சாம்பிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுவீங்க, உங்களோட இது நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, சரி. இந்த ஓரியன்டேஷன்லாம் எப்படி மாற்றுறது? ஓகே, நம்ம இன்செர்ட் பண்ணியாச்சு. எப்படி ஓரியன்டேஷன் மாற்றுறது? ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பிலோ பட்டன் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதோட டோட்டல் இந்த ஆங்கிள் இருக்குல்ல, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓப்பனிங் ஆங்கிள், டோர் ஓப்பனிங்கோட ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகும். இதோட ஓரியன்டேஷன் ஆப்போசிட் மிரரிங் பண்ணுறதுக்காக இந்த ஏரோஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு இங்கே இருக்குது ஏரோஸ். ஓகே, உங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரியும். ஸோ இந்த 2 ஏரோஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அதோட ஓரியன்டேஷன் மாற்றிக்கலாம். இந்த டோர் ஆங்கிள்ஸும் நீங்கள் இந்த பிலோ ரிப்பனை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ சிமிலர்லி விண்டோஸ் அதே ப்ரொசீஜர் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் யூட்டிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டாய்லெட் யூட்டிலிட்டிஸ் நீங்கள் எல்லாமே நம்ம 2Dsஸாகவே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே 2D தான். பட் நீங்கள் அதோட வியூவை நீங்கள் மாற்ற போகிறீங்க. இது டாப் வியூவில் மாற்ற போகிறீங்க, இது பார்த்தீங்கன்னா சைட் வியூவில் மாற்ற போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வெஹிக்கிள்ஸ் உங்களுக்கு நிறைய சாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வெஹிக்கிள் சாம்பிள்ஸ் போது நமக்கு இந்த கார்ஸ் இருக்கும். இதில் பிலோ ரிபன் யூஸ் பண்ணி நிறைய கார்ஸ் இருக்கும். அது டாப் வியூ, சைட் வியூ, ஃப்ரண்ட் வியூ எல்லாமே இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிமிலர்லி ட்ரீஸ். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் இதுலேயும் ஆங்கரிங் ராட் இருக்கும். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை வால் இம்பீரியல்ஸ் இருக்கும். ஸோ அதோட ஸ்கேல்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் வால் இம்பீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆட்ரிபியூட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு அப் டு வர இனிமேல் வர வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ ஆட்ரிபியூட் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்ஸ் ரிலேட்டடான புஷ் பட்டனு, ஓகேங்களா, மஷ்ரூம் ஹெட்டு, ஸோ இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதே போல் சிவிலுக்குன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு, ஓகேங்களா, அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இம்பீரியல் ஸ்பீட் லிமிட்டிங்ஸ், ஓகேங்களா. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா போர்டு, இந்த மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. பார்க்கிங்களோட இது இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்கேலிங் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா பீம்ஸ், ஓகேங்களா, ஐபீம் இருக்கும். ஓகேங்களா, ஐபீமில் இன்னொரு டைப் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஸ்ப்ளைஸ் இருக்குது, எலிவேஷன் சிம்பிள் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் எலிவேஷன் என்ன அப்படின்றத டைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எலிவேஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ரிவீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த எலிவேஷன் ஹைட்லாம் வரும். நம்ம வந்து இங்கே மேனுவலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆச்சஸ். ஸோ ஆச்சஸ் பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஓகேங்களா இந்த இங்கே வேணா இருக்கும். ஓகேங்களா. ஒரு சிலருக்கு மேக்ஸிமம் பிடிச்ச பேட்டர்ன்ஸ் இங்கே இருக்கும். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். தென் டேபிள்ஸ்னு வரும்போது டிராயிங் டேபிள்ஸ் உங்களுக்கு மொத்தம் 4 டேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் டிஃபால்ட்டாக இந்த பர்டிகுலர் ஆட்டோகேடில் இருக்கிற பிளாக். ஸோ இது எப்படி அக்சஸ் பண்ணலாம்னா அகைன் சொல்கிறேன். டிபி என்டர் டூல்பேலெட்ஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து Ctrl+3. ஓகே. ஸோ இது யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அடிஷ்னலாக வந்து இதுக்குள்ள பிளாக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இது எப்படி எடுக்கிறதுன்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ இதே போல் வந்து உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து ஆட்டோகேட் ரிலேட்டட் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும். அதே போல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணுறதுனால நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நன்றி, நம்மள அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.